Hello aspirants, welcome back to my channel Mariam's Academy of Coaching. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா prepositions for TNPSC. So TNPSCல prepositions அப்படின்ற parts of speech பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க because I have included all the previous year questions which have appeared in the part of preposition. ஓகேங்களா? So வாங்க வீடியோக்குள்ள போலாம். Yes. So, what is preposition? Preposition அப்படின்னா it is a word that connects a noun phrase or pronoun to another word. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு நவுனையோ இல்லை நவுன் ஃப்ரேஸையோ இல்லைன்னா ப்ரொனவுன்ஸோ கூட இருக்கலாம். அதை வந்து இன்னொரு வேர்டோட கனெக்ட் பண்றதுக்கு எஸ்பெஷலி யாரோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேர்ப் கூட இல்லைன்னா இன்னொரு நவுன் கூட ஆர் இன்னொரு அட்ஜெக்டிவ் கூட இந்த மாதிரி ஒரு வேர்டை இன்னொரு நவுன் கூடயோ ஒரு வேர்பு கூடயோ ஒரு அட்ஜெக்டிவ் கூடயோ கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த வேர்டுக்கு பேர் தான் வந்து ப்ரெப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெப்போசிஷன்ஸ் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர் ஃபார் யூ. ஸோ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ரைட். ஸோ ப்ரெப்போசிஷனோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ தே ஆர் யூஸ் டு ஷோ த டைரக்ஷன் ஆஃப் சம்திங். ஸோ ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு நவுன் இருக்கு அப்படின்னா அது என்ன டைரக்ஷன்ல இருக்குன்றத காமிக்கிறதுக்கு ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தே கேன் ரெஃபர் டு த டைம் ஆஃப் சம்திங் ஹேப்பனிங். ஸோ எந்த டைம்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற டைம் நேரத்தை குறிக்கிறதுக்கு அப்படின்றது டைம் அந்த வார்த்தையுமே ப்ரெப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். Then they can be used to denote the position or location. So இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த பிளேஸ்ல தான் இருக்குன்னு சொல்லி அதோடைய ஸ்பேஷியல் ரிலேஷனை பத்தி சொல்லுது. லைக் இந்த பொசிஷன்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? தென் ஆல்சோ தே ஆர் ஆல்சோ யூஸ் டு ரெப்ரசென்ட் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த இடத்துல என்ன ரிலேஷன், அந்த ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃப்ரேஸ்னா என்ன நம்ம சொன்னோம், ஆல்ரெடி நீங்க ஃப்ரேஸ் பத்தி நான் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். லைக் ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ் சேர்ந்தது அப்படின்னா இட் கிவ்ஸ் அ ஃப்ரேஸ். சரிங்களா? ஸோ அப்படி ப்ரெப்போசிஷன் சேர்ந்து ஒரு 2-3 வேர்ட்ஸ் ஜாயின் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் to do all of these when used in a sentence. So prepositional phrase வந்துட்டு ஜென்ரலா இதுல மென்ஷன் ஆயிருக்க எல்லா யூசஸையுமே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஐ ஹோப் ப்ரெப்போசிஷனோட யூசஸ் எங்கெங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். We shall go into the next one. Yes. So types of preposition. Preposition வந்துட்டு ரெண்டு கேட்டகரியில நம்ம பிரிக்கலாம். So form and function. Form அப்படின்னா என்ன வகையில என்ன உருவெடுத்து இந்த இடத்துல இருக்கு. ஒரு ப்ரெப்போசிஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது என்ன உருவெடுத்து இருக்கு அப்படின்னு நம்ம என்ன மாதிரி ஃபார்ம்ல இது அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஃபங்க்ஷன், அந்த இடத்துல அது என்னவா ஆக்ட் ஆகுது, ஃபங்க்ஷன் அதோட வேலை என்ன, அது என்ன வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத தெளிவா அதுல காமிக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் எந்த ரெண்டு கேட்டகரியில ப்ரெப்போசிஷனோட டைப்ஸ் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ மறுபடியும் ஒரு ரீகால் கொடுக்குறேன். ப்ரெப்போசிஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு வேர்டை இன்னொரு வேர்டோட கனெக்ட் பண்றது, விச் மீன்ஸ் ஒரு நவுனோ இல்ல ப்ரோனவுனோ இன்னொரு வேர்ப் ஆர் ப்ரோனவுன் கூடயோ இல்ல இன்னொரு நவுன் கூட இல்ல ஒரு அட்ஜெக்டிவ் கூட இந்த மாதிரி இன்னொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்துட்டு ப்ரெப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடுவோமா? ஓகே, ரைட். ப்ரெப்போசிஷன் பை ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஃபார்ம் வச்சு என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் ப்ரெப்போசிஷன்ஸ், காம்பவுண்ட் ப்ரெப்போசிஷன்ஸ், ஃப்ரேஸ் ப்ரெப்போசிஷன், பார்ட்டிசிபிள் ப்ரெப்போசிஷன். ஸோ சிம்பிள் ப்ரெப்போசிஷன்னா உங்களுக்கு நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னெல்லாம் இருக்கும்? இன், அண்ட், சாரி, இன், அட், ஆன், பை, டு, வித், ஆஃப், இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா சிங்கிளா வந்து உங்களுக்கு மீனிங் கொடுக்க போறது இல்ல. ஒரு நவுனையோ இல்ல இன்னொரு வேர்டையோ வந்து இன்னொரு வேர்டோட லிங்க் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? சோ similar way compound preposition அப்படின்னா என்னன்னா it is derived by prefixing a preposition. Prefixing a preposition அப்படின்னா என்னன்னா ஒரு நவுன் கூட இல்ல ஒரு adjective கூட இல்லனா ஒரு adverb கூட முன்னாடி prefix அப்படின்னா முன்னாடி அந்த preposition-அ fix பண்ணி நீங்க வந்து ஒரு மீனிங் கொடுக்குது அப்படின்னா அது compound preposition. For example, இப்போ இங்க பாருங்க behind. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா behind the door. அப்போ behind the door.
அப்ப டோர்ன்றது ஒரு நவுன், the டோர்ன்றது ஒரு நவுன், காமன் நவுன். தென் அப்போ பிஹைண்ட் த டோர், அப்போ அது என்ன ஆகுது, நவுனுக்கு ப்ரெஃபிக்ஸா முன்னாடி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு அந்த பொசிஷன் அதோட ரிலேஷன்ஷிப் சொல்லுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த பாய் is standing behind the door அப்படின்னு சொல்லலாம். The boy is behind the door. அப்போ இந்த பாய்க்கும் இந்த டோருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றத காட்டுது கரெக்டா. சோ இவங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணுது. அப்போ லிங்க் பண்றதுக்கு நம்ம ஒரு வார்த்தை பிஹைண்ட் யூஸ் பண்றோம். அப்படி இருக்கிற போது இது ப்ரெப்போசிஷன். ஆனா இது என்ன வகையான ப்ரெப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரெப்போசிஷன். ஏன் சொல்றோம்னா ஒரு நவுனுக்கு ப்ரெஃபிக்ஸா முன்னாடி நம்ம ஆட் பண்ணிடுறோம். கிளியர், ரைட். So phrase prepositions, group of words. Phrase na enna சொன்னோம், group of words சொன்னோம். It is group of words used as a single preposition. மொத்தமா நிறைய different types of words நம்ம யூஸ் பண்ணி ஒரு preposition நம்ம குறிக்க முடியும். For example, in front of, by means of, according to, இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப in front of, the boy is standing in front of, in front of the girl அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. The boy is standing in front of the girl. அப்போ இந்த இன்னன்றது தனியா ஒரு preposition, offன்றது தனியா ஒரு preposition, frontன்றது ஒரு தனியா ஒரு preposition. இப்போ இது எல்லாமே சேர்ந்து, which means they are a group of prepositional words. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரே ஒரு மீனிங் முன்னாடி அப்படின்ற வார்த்தையை கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னன்றது தனியா வேற வேற மீனிங். இன்னுன்னா உள்ளாரன்னு அர்த்தம், ஆஃப்ன்றது வேற மீனிங், ஃப்ரண்ட்ன்றது வேற மீனிங். இப்போ இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரே ஒரு ப்ரப்போசிஷனோட மீனிங்கை கொடுக்குது, சிங்கிள் ப்ரப்போசிஷனா ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஃப்ரேஸ் ப்ரப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியர்? தென் பார்ட்டிசிபிள் ப்ரப்போசிஷன். ஸோ பார்ட்டிசிபிள் ப்ரப்போசிஷன், பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்னன்னா அந்த வேர்டு கூட நம்ம ஐஎன்ஜி சேர்க்கிறோம். ஐஎன்ஜி இஸ் ஆல்சோ ஏ பார்ட்டிசிபிள். ஓகே, இடி இதெல்லாம் சேர்க்கிறோம்னா அதுவும் ஒரு பார்ட்டிசிபிள் தான். சேம் வே ஐஎன்ஜின்ற வார்த்தையை நம்ம சேர்க்கிறோம்னா இட் இஸ் a participle. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி நம்ம ப்ரெப்போசிஷனா யூஸ் பண்றது அப்படின்னா, there are issues concerning the new regulations. ஸோ இப்போ இந்த இடத்துல கன்சர்னிங் பாருங்க, the new regulationsன்றது ஒரு வகையான வேர்ட்ஸ். ஓகேவா? there are issues, அப்போ இவனுக்கும் இவனுக்கும் யார் லிங்கிங்கா இருக்கா, இவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம், என்ன ரிலேஷன் அப்படின்றது காட்டுறது இந்த கன்சர்னிங் என்ற வார்த்தை. there are issues concerning the new regulations. அப்ப புதுசா கொண்டு வரப்பட்ட ரெகுலேஷன்ஸ்ல சில இஷ்யூஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த இஷ்யூஸ் வந்துட்டு இந்த நியூ ரெகுலேஷன்ஸ்னால வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரணும் அப்படின்னா அந்த கன்சர்னிங்ன்ற வார்த்தையை நம்ம கொண்டுட்டு வந்து சேர்க்கணும். அப்போ there are issues concerning the new regulations. அப்ப இந்த இடத்துல there are issues நீங்க தனியா சொன்னீங்கன்னா அது வேற மீனிங் இருக்கும். the new regulations சொன்னீங்கன்னா அது வந்துட்டு வேற ஏதோ ஒண்ணு மீன் பண்ணுது. ஓகேவா? அப்போ இவங்க ரெண்டு பேரையும் இன்டர்லிங்க் பண்றது யாரு, கன்சர்னிங். there are issues concerning the new regulations. புதுசா கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸ்னால ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி நம்ம சொல்றோம். கிளியர்? அப்ப இந்த இடத்துல இந்த கன்சர்னிங்ன்றது இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ preposition. I hope this is clear. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியும் நம்ம ப்ரெப்போசிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸாம்ல வந்துட்டு இவ்வளோ டஃபா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் கேட்டுட்டாலும் நீங்க வந்துட்டு யோசிக்காம ஆன்சர் பண்ண முடியும். ரைட்? நெக்ஸ்ட் போயிடுவோமா? ஓகே, ப்ரெப்போசிஷன் பை ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது, ப்ரெப்போசிஷன் பை ஃபார்ம். இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரியா உருவெடுத்து அது வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரெப்போசிஷன் பை ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா அது என்ன வேலை செய்யுது, என்ன எதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ப்ரெப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். அப்போ இட் இண்டிகேட்ஸ் த லொகேஷன், ஏதோ ஒரு இடத்தை குறிக்குது, இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அது நம்ம வந்து ப்ரெப்போசிஷன் ஆஃப் பிளேஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர், அபவ், பிஹைண்ட், பிசைட் இதெல்லாம் என்ன சொல்றாங்க, த புக் இஸ் above the table, the book is under the table, அப்புறம் the cat is under the table. இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த அதோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம காட்டுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா preposition of place. So see here, she sat under the tree. அப்போ அவ ட்ரீக்கு அடியில உட்கார்ந்துருக்கா, மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கா. the bank is across the street. அப்போ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அக்ராஸ்ல அந்த பேங்க் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேவா? சோ அதோட பொசிஷன், அதாவது அது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் preposition of place.
clear? Next போயிடுமா? Right. Preposition of time. It indicates when something is happening. ஒரு விஷயம் நடக்குது, அது எந்த நேரத்துல நடக்குதுன்றத டைம் காலத்தை குறிக்குது அப்படின்னா அது வந்து preposition of time ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் at, on, in, before, after, during இதெல்லாமே வந்து நம்ம வந்து டைமை நோக்கி சொல்லுவோம். ஓகேவா? we met at noon. நாங்க மதியம் சந்திச்சுக்கிட்டோம். ஓகேவா? then school starts on Monday. so அப்போ இந்த மாதிரி டேஸ்லாம் குறிக்கிறப்ப on யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் போயிடுவோமா? இப்போ preposition of direction or movement. இப்போ direction or movement அப்படின்னா it indicates direction. ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அது எந்த டைரக்ஷன்ல நடக்குது, எதை நோக்கி நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல டைரக்ஷன் ஆர் மூவ்மெண்ட் வந்துடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் வரலாம்னா டு, இன்டு, த்ரூ, டுவர்ட்ஸ், அலாங், டவுன், அப் இதெல்லாமே வந்து ஒரு டைரக்ஷனை நோக்கி நடக்கிறது. ஓகே, ஸோ ஷி வாக்ட் டு ஸ்கூல். அவ ஸ்கூலை நோக்கி போறா, ஸ்கூலை நோக்கி போறா. அப்ப டைரக்ஷன் எங்க இருக்கு? ஸ்கூலை நோக்கி இருக்கு. ஓகே, த பால் ரோல்டு டவுன் த ஹில். அப்போ ஹில் மலையில இருந்து குன்றுல இருந்து பால் வந்து உருட்டு வந்து விழுந்துச்சான். அப்போ அது என்ன ஆகுது? ரோல்டு டவுன் த ஹில். அப்போ அதுல இருந்து கீழே வந்துச்சுன்ற டைரக்ஷனை நமக்கு சொல்லுது. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ ப்ரெப்போசிஷன் வந்து இந்த மாதிரி டைப்ஸ்ல நீங்க தரோவா இருக்கணும். அப்பதான் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் கொஸ்டின்ல. ரைட், நெக்ஸ்ட் போயிடுமா? ஸோ ஸ்பெஷல் ப்ரெப்போசிஷன்ஸ் அண்ட் யூசேஜ். ஸோ ஸ்பெஷல் ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரெப்போசிஷனை எங்கெங்கெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ராவா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத நான் சும்மா ஒரு ஜென்ரலா கொடுத்துருக்கேன். வித் அட்ஜெக்டிவ்ஸ். அப்ப அட்ஜெக்டிவ் என்னது? குட்ன்றது அட்ஜெக்டிவ். அப்ப இந்த அட்ன்றது ப்ரெப்போசிஷன். அப்ப குட் அட். தென் வேர்ப்ஸ் கூட வரலாம். லுக் அட், லுக்ன்றது வேர்ப், அட் சோ லுக் அட். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ப்ரெப்போசிஷன் தான் நம்ம சொல்லணும். சோ பிலாங், பிலாங்ன்றது அது ஒரு அவனுக்கு அவனே சேர்ந்தது, பிலாங் டு. அப்போ பிலாங் டு. அப்ப இந்த இடத்துல டுன்றது ப்ரெப்போசிஷன். ரைட், வித் நவுன்ஸ். நவுன்னா என்னது? ஆன்சர். ஆன்சர் அப்படின்றது ஒரு நவுன், பதிலுக்கு கொடுத்த பெயர். ஓகே, சோ அப்போ இந்த டுன்றது நமக்கு ப்ரிப்போசிஷன். அப்ப இவன் கூட சேர்ந்து இது ஆன்சர் டு அப்படின்னு நம்ம சேர்த்து நம்ம சொல்லலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரீசன் ஃபார். அப்ப ரீசன்ன்றது ஒரு நவுன், அப்ப ஃபார்ன்றது நமக்கு ஒரு ப்ரிப்போசிஷன். இது கூட சேர்ந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. ரைட், ஓகே, கிளியர்? இடியமாட்டிக் யூசஸ். ஸோ இடியம் அப்படின்றது நம்ம லேட்டர் ஆன் பின்னாடி நான் டீடைல்டா சொல்லி தரேன். பட் இப்போ சின்னதா பார்த்துக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப். அப்போ இந்த இடத்துல இன்ஸ்டெட்ன்றதுக்கு வேற மீனிங், ஆஃப்க்கு வேற மீனிங்கா இருக்கும். இது ரெண்டும் சேர்றப்ப யூ கெட் அ டிஃப்ரெண்ட் மீனிங். இன்ஸ்டெட் ஆஃப். நான் ஐ பாட் அ ஹேண்ட்பேக் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஸ். அப்போ பர்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்றப்போ அந்த இடத்துல அது ஒரு ப்ரெப்போசிஷனா நமக்கு ஆக்ட் ஆகுது. இடியம்ஸ் கூடயும் அது ஆக்ட் ஆகுது. ஓகே, சோ இந்த ப்ரெப்போசிஷன் இடியம் கூட சேரும், நவுன் கூட சேரும், தென் வேர்ப்ஸ் கூட சேரும், தென் அட்ஜெக்டிவ்ஸ் கூட சேர்ந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல நமக்கு ஆக்ட் ஆகும். இவ்வளோ டீட்டெயில்டா நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் எக்ஸாம்ல இவ்வளோ டீட்டெயில்டா அமையணும் அவசியம் இல்லை. இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா பார்ப்போம். ரைட், ஸோ நெக்ஸ்ட், so now we shall solve the previous year questions. I hope எல்லாருமே definitions and typesல clear-ஆ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க because it will be very useful for you. Now we shall go to solve the previous year questions. Right, TNPSC Group 2 2024ல கேட்ட ஒரு question, which of the following is correct for overcoat? Okay, so நமக்கு என்ன தெரியும்? கோட்ன்றது இட்ஸ் a noun. ஓகேவா? சோ கோட்ன்றது noun. அப்ப இந்த ஓவர் என்னது? ஓவர்ன்றது ஒரு பொசிஷன் வச்சுக்கோங்க. ஓவர்ன்றது நமக்கு மேல போட்டுக்கிறது. ஓகே, அப்ப மேல அப்படின்னு ஒரு பொசிஷனை காட்டுதா? அப்போ இட் இஸ் preposition plus noun. இது preposition, இது noun. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, noun plus preposition போட்டீங்கன்னா அது தப்பா போயிடும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருக்க ஓவர் வந்து ஒரு பொசிஷன் குறிக்குது. அப்ப நம்ம மேல போட்டுக்கிறது அப்படின்றத நீங்க தெளிவா இருக்கணும். கிளியர்? திஸ் இஸ் அ குரூப் 2 கொஸ்டின் 2024ல வந்தது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. குரூப் 2ல 2022ல வந்த கொஸ்டின். சோ பாத்துக்கோங்க, ப்ரிப்போசிஷனை வச்சு கம்பல்சரியா ஒரு வருஷத்துக்கு ஒரு கொஸ்டின் ஆச்சும் கடந்த 4-5 வருஷத்துல வந்துருது. ஓகே, ரைட். சோ 2022ல கேட்ட கொஸ்டின் பாருங்க. I will have finished this essay dash Friday. Okay, I will have
finished this essay dash Friday. will have அப்படின்னா இனிமே தான் முடிக்க போறோம். ஓகேவா? இது வந்து என்னது? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ டென்சஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ அப்போ அதோட மீனிங் என்ன? நான் இனிமே தான் முடிக்குவேன் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஓகேவா? ஃப்ரைடே போது நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு விஷயத்த முடிச்சிருப்பேன் அப்படின்றது சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்? I will have finished this essay by Friday. by Friday. ஏன் on Friday நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னா, ஆன்ன்றது வந்து நம்ம ஒரு விஷயத்த நடக்க போகுது. இப்ப the concert is happening on Friday. இப்ப ஏதோ ஒரு கான்சர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த கான்சர்ட் is happening on Friday. சோ ஒரு விஷயம் இப்பதான் நடக்க போகுதுன்னா அந்த இடத்துல ஆன் சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, I will have finished this essay by Friday. இப்போ பைனா நான் அந்த ஃப்ரைடே வர்றப்ப நான் இந்நேரம் அதை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரைடே டைம்ல நான் முடிச்சிருப்பேன். இப்போ அந்த விஷயம் முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றப்ப பை ஃப்ரைடே. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் தெரியும், பட் நீங்க மீனிங்ஸை சொல்லி பார்க்கறப்ப யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் தட். ரைட், நெக்ஸ்ட் போயிடலாமா? Okay. So it's a TNPSC Group 2 2018 question. So 18 la vanda question. Birds fill in the blanks with suitable preposition. Birds were seen moving dash one place to another place dash the change in seasons. So என்ன சொல்றாங்கன்னா, பறவைகள் வந்துட்டு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நகர்ந்து போயிட்டே இருக்கும் சீசன்ஸ் மாறும் போது. ஓகேவா? ஏன்னா அதுங்களால வந்துட்டு டெம்பரேச்சர் சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி அது ஒரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் சீசன்ஸை பொறுத்து அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சோ அப்ப அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படின்னும் போது அப்போ ஃப்ரம், பேர்ட்ஸ் were seen moving from. ஓகே, ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another பிளேஸ். அதுக்கப்புறம் என்ன ஈஸியா நம்ம இந்த ஃப்ரம்ன்றது சூஸ் பண்றோம்னா நமக்கு வித்ன்றது தெரிஞ்சிடும். பட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், வித் த சேஞ்ச் இன் சீசன்ஸ். அப்போ அது கூடவே சீசன்ஸ் சேஞ்ச் ஆக கூடவே இதுவும் போகுது அப்படின்னு நம்ம சொல்லும் போது வித்ன்றது தான் நம்ம யூஸ் பண்ணணும். கிளியர்? நெக்ஸ்ட் போயிடுமா? ரைட். So it's a TNPSC Group 2 2015 question. ஓகேவா? So solve பண்ணுவோமா? The most popular therapy dash getting rid dash hiccups is to have someone to scare you when you least expected. ஸோ நம்ம வந்து விக்கல் எடுக்குது அப்படின்னா அந்த விக்கலை போக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான தெரப்பியா என்ன இருக்கு, பாப்புலரா இருக்கு அப்படின்னா, எதையோ ஒண்ணு அவங்க எதிர்பாராத நேரத்துல நம்ம பயன்படுத்தும் போது அவங்களுக்கு டக்குன்னு வந்து அந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா? சோ அததான் வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. The most popular therapy, இந்த இடத்துல டூ போட்டு பாருங்க. டூ கெட்டிங் ரிட் நல்லா இல்லையா? ஆஃப் போட்டு பாருங்க. ஆஃப் கெட்டிங் ரிட். ஆஃப்ன்றதே வந்து ஒரு மாதிரி ஒரு க்ளோஸ்ட், ஒரு ஃபினிஷிங் மாதிரி தான். சோ அப்ப இந்த இடத்துல ஆஃப் யூஸ் பண்ண முடியாது. தென் பாப்புலர் தெரப்பி ஆன். ஆன்ன்றத நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? எதனாவது மேலையா இல்ல ஏதோ ஒரு நேரத்தையே சொல்றப்ப யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல அப்படி எதுவுமே யூஸ் பண்ணல. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு ஒரு விஷயம், ஒரு காரணம் நம்ம சொல்றோம். ஃபார் கெட்டிங் ரிட். ஃபார்னா என்ன? டூனா இக்கு, ஃபார்னா இக்காக. ஓகே, சோ அப்போ கெட்டிங் ரிட். அப்போ ஒரு தெரப்பி, எதுக்கு தெரப்பி எடுத்துக்கிறோம்? ஒரு ஹிக்கப்ஸ போக்குறதுக்கு. அப்போ ஃபார் ஹிக்கப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஃபார் வரும், ஆப்வியஸ்லி இங்க ஆஃப் வரும். ரிட் ஆஃப். சோ ரிட்க்கு பக்கத்துல ஆஃப்ன்றது ரொம்ப ஆப்டான ஒரு ப்ரப்போசிஷன். ஓகே, சோ இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் பண்ணிட்டா கூட நீங்க அடுத்தது எடுத்துடலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் போமா? So next question is from group 2 2013. So 2015 வரைக்கும் ஒரு வருஷத்துல இருந்து preposition யூஸ் பண்ணி ஒரு question தான் வந்திருக்கு. ரைட்டா? So இந்த 2013 பாப்போம். Choose the option which contains the right preposition to complete the blank. Raju has not slept dash yesterday. So இந்த இடத்துல ராஜு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவன் நேத்துல இருந்து அவன் தூங்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்துல has not slept, has slept. இப்போ has slept வந்துட்டு என்ன அப்படின்னா it is a present perfect. ஓகேவா? இப்ப சொல்றாங்க ராஜுன்றவன் வந்து நேத்தையில இருந்து அவன் தூங்காம இருக்கான், has not slept.
அப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல நீங்க டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வரும். ஓகேவா? சோ அந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சின்ஸ் யூஸ் பண்ணணும். சின்ஸ் நேத்துதுல இருந்து இந்த நாள்ல இருந்து அப்படின்னு நம்ம ஒரு பின்னாடில இருந்து நம்ம முன்னாடி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல சின்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஏன்னா த்ரூன்றது யூஸ் பண்ண முடியாது. த்ரூன்றது என்ன, அதன் வழியா எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும். ராஜு வாஸ் நாட் ஸ்லெப்ட் த்ரூ எஸ்டர்டே. எஸ்டர்டேன்றது முடிஞ்சு போச்சு, திரும்ப என்ன அதுக்குள்ள த்ரூ போறோம் கிடையாது. சோ பை எஸ்டர்டே, பை எஸ்டர்டே நம்ம சொல்ல முடியாது. பை வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணலாம், பட் ஆனா வந்து முடிஞ்சதுக்கு யூஸ் பண்ண கூடாது. தென் ஆன் எஸ்டர்டே, அதே மாதிரி ஆனும் வந்துட்டு ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஈவென்ட்டுக்கோ டைமிங்கோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ண கூடாது. கிளியர்? ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், சின்ஸ் எஸ்டர்டே. கிளியர்? நெக்ஸ்ட் போயிடலாமா? ரைட். ஸோ சேம் பாருங்க, 2013ல இன்னொரு கொஸ்டின் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ 2013 வரைக்கும் 2 கொஸ்டின் அப்பியர் ஆயிருக்கு இல்ல. ஸோ சூஸ் த ஆப்ஷன் கண்டெய்னிங் தி ரைட் ப்ரிபோசிஷன் டு கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். ஸோ his father shouted dash him when he came home later. அவன் லேட்டா வந்ததுனால அவங்க அப்பா அவன் மீது கடிந்து கொண்டார். இப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா? ஆன் ஹிம் நம்ம சொல்லக்கூடாது. அவன் மேல போய் அவர் வந்துட்டு இது பண்ணாரு கிடையாது. அவனிடம் அவனிடம் கடிந்து கொண்டார். அப்ப அந்த இடத்துல அவனிடம், அந்த இடத்துல இடம் நம்ம சொல்றோம், ஒரு பிளேஸ் மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல அட் தான் வரும். His father shouted at him when he came home late. கிளியர்? சோ இந்த இடத்துல ஓவர் வராது. ஓவர்னா அதற்கு மேல அப்படி வராது. ஆன் வராது. ஃபார்ன்றது நைக்காக. சோ அந்த இடத்துல அவனுக்காக கத்தல, அவன்கிட்ட தான் கத்துறாரு. சோ அதனால மீனிங் வந்து மாறும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோமா? ரைட். சோ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, இது வந்து 2011ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓல கேட்ட கொஸ்டின். சோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2011 டைம்லலாம் வந்துட்டு ஜெனரல் இங்கிலீஷும் இருந்துச்சு. அது தமிழ் வெர்ஷன் தமிழா மாத்துறது வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல தான் மாத்திருக்காங்க. சரியா? சோ அதனால டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல விஏஓ எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு 2011ல நமக்கு இங்கிலீஷ் இருந்ததுனால அதுல இருந்து நான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இல்லையா? சோ பாப்போமா? சிட்டிங் டேஷ் மீ ஷி இஸ் வாட்சிங் த ஃபிலிம். ஸோ அவங்க என் பக்கத்துல உட்காந்துருக்காங்களா இல்ல எனக்கு நெக்ஸ்ட்ல உட்காந்துருக்காங்களா அப்படின்னு அவங்க நம்ம பார்க்கணும். சிட்டிங் நெக்ஸ்டா இல்ல உங்களுக்கு அட்டா இல்ல பிசைடா அப்படின்னு ஃப்ரம்ன்றத உங்களால யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஃப்ரம்னா என்ன, என்கிட்ட இருந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா? ஒண்ணு என் பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க வந்து ஃபிலிம் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பக்கத்துல அப்படின்னா நமக்கு எந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தோணலாம் அப்படின்னா நெக்ஸ்டா இல்லனா பிசைடா அப்படின்னு சொல்லலாம். இப்ப நெக்ஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல நெக்ஸ்ட் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ ஷி இஸ் வாட்சிங் த ஃபிலிம். என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவங்க ஃபிலிமை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வெறும் நெக்ஸ்ட் தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த இது யூஸ் பண்ணக்கூடாது. சிட்டிங் beside me she is watching the film. ஸோ அப்போ இந்த இடத்துல beside இதுதான் வரும். ஓகே, ஸோ திஸ் வில் பி யோர் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ அட் டு யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரமும் யூஸ் பண்ணக்கூடாது. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, he stood dash David and Daniel. ஒரு பையன் இன்னொரு பையன் வந்து டேவிடுக்கும் டேனியலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ல நிக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க. அமங் அப்படின்னா எங்க யூஸ் பண்ணுவோம்னா நிறைய பேர் இருக்கிற இடத்துல அமங் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இருவருக்கு இடையில். அப்ப பிட்வீன் டேவிட் அண்ட் டேனியலுக்கு பிட்வீன், he stood between டேவிட் அண்ட் டேனியல். சோ அமங் யூஸ் பண்ண கூடாது. அமங் எப்ப யூஸ் பண்ணணும், ஒருத்தர் இத்தனை பேருக்கு மத்தியில நிக்கிறான் அப்படின்னா he is standing among them அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம நிறைய பேர் சொல்ல 2 பேர் தான் கை காமிச்சு டேவிட் டேனியல் சொல்றோம். அப்ப அந்த இடத்துல பிட்வீன் யூஸ் பண்ணணும். கிளியர்? நெக்ஸ்ட் போயிடுவோமா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, did you see Shobha dash the party? Did you see Shobha dash the party? சோ இந்த இடத்துல என்ன வரலாம்? Any guesses? Right. So did you see Shobha? So Shobha வந்து நம்ம எங்க பார்த்தோம்? ஒரு இடம். ஒரு இடம். இடத்தை ஞாபகம் வைக்கிறப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஒரு குட்டியான பிளேஸ், ஒரு க்ளோஸ்டான பிளேஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஆப்வியஸா நீங்க வந்து அட் யூஸ் பண்ணிடலாம். Did you see Shobha at the party? Did you see Shobha at the party? பார்ட்டில சோபா பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. ஓவரான பார்ட்டிக்கு மேல ஏதோ இருக்காங்களா? இல்ல கிடையாது.
ஸோ இன்டூனா உள்ளார கிடையாது. ஸோ இன்டூன்றது ஒரு விஷயத்த உள்ளார உள்ளார பாக்குறப்ப நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு ஒரு பிளேஸ வந்து சின்ன பிளேஸ், ஸ்கூல், ஹோம், பார்ட்டி இதெல்லாம் வந்துட்டு ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல உள்ளார இருக்காங்க. ஐ மீன் ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல இருக்காங்கன்னா, சின்ன சின்ன ஸ்பேஸ்க்கு நம்ம வந்து அட்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிளேஸ் சென்னை, மதுரை அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பிளேஸா இருக்கு. ஓப்பன் ஸ்பேஸா இருக்குன்னா இன்னு யூஸ் பண்ணணும். ஓகே. ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் அப்படின்னா, உங்களால அத வந்து அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் அட். அந்த இடத்துல அட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அட் தி ஸ்கூல். வேர் ஷி இஸ் அட் தி ஸ்கூல். அவ ஸ்கூல்ல இருக்கா. நீ அங்க இருக்க அப்படின்னு ஓகேவா? நீ எங்க வாழ்ற அப்படின்னா, ஷி இஸ் லிவிங் இன் சென்னை. இன் சென்னை. அப்ப அது ஒரு பெரிய இடம். பெரிய இடத்த அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாரி கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணணும். கிளியர்? ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ டிஎன்பிஎஸ்சி 2011 குரூப் 1B சர்வீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் ஹெச்ஆர் அண்ட் சில கேட்ட கொஸ்டின் இது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். There is still no cure dash the common cold. இன்னமும் காமன் கோல்டுக்கு ப்ராப்பரான கியூர் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ யாருக்கு காமன் கோல்டுக்காக இக்காகனா யார் ஆப்வியஸ்லி ஃபார் ஃபார் த காமன் கோல்ட். கிளியர்? சுரேஷ் வெண்ட் தேர் டேஷ் மை பைக். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. அட்ன்றது கிடையாது, இன்னுன்றது கிடையாது. ஏன்னா வண்டிக்குள்ள போல. அது மாதிரி அட்ன்றது ஒரு லொகேஷனுக்கு தான் நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாரு? ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க இது ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டையுமே யூஸ் பண்ற பாசிபிலிட்டி இருக்கு. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். கரெக்டா? எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது? ஓகே. இப்ப நான் சொல்றேன். சோ ஏதோ ஒரு வெஹிக்கிள்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பைக்ன்றது ஒரு வெஹிக்கிள். கரெக்டா? சோ அந்த வெஹிக்கிள் வந்து பப்ளிக் வெஹிக்கிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பஸ், ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் வெஹிக்கிளா இருக்குன்னா, நீங்க கண்ண மூடிட்டு பை போட்டுறலாம். ஓகேவா? பப்ளிக் வெஹிக்கிள்னா பை போடலாம். சோ இது வந்து என்னது? பப்ளிக். சோ இது வந்து பை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பர்சனல் பர்சனல் அதாவது ரொம்ப பர்சனலா இது இவங்களுடையது, அவங்களுடையது, இல்ல என்னுடையது அப்படின்னு நான் வந்து ஒரு உடைமைய சொல்றேன். என்னுடைய பிரைவேட் வெஹிக்கிள். ஓகேவா? சோ பிரைவேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைவேட்டா இருந்துச்சுன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி யூஸ் ஆன். அப்ப இப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? சுரேஷ் வென்ட் தேர் ஆன் மை பைக். என்னோட பைக்ல அவன் போனான். அப்ப இந்த இடத்துல வெஹிக்கிள வச்சு கொஸ்டின்ஸ் வரப்போ பப்ளிக் வெஹிக்கிளா, பிரைவேட் வெஹிக்கிளா அப்படின்றத நீங்க யோசிக்கணும். அந்த இடத்துல பப்ளிக்கா இருந்துச்சுன்னா நீங்க கண்ண மூடிட்டு பை யூஸ் பண்ணலாம். பிரைவேட்டா இருந்துச்சுன்னா நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இட்ஸ் a very tricky question. கண்டிப்பா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல கன்ஃபியூஷன் வரும். இனிமேல் இந்த கன்ஃபியூஷன் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் போயிடுவோமா? ரைட். ஸோ அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். ஸோ பஸ்ன்றது ஒரு பப்ளிக் யூஸ் பண்றது. ஓகேவா? தென் ஷி வென்ட் டு சென்னை பை ட்ரெயின். அப்போ இதுவுமே ஒரு பப்ளிக் ஸ்பேஸ். தே டிராவல்டு பை கார். ஸோ கார்ல அப்போ கார்ன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் மாதிரி. இப்போ இப்போ நான் வந்து கார்ல போறேன் அப்படின்னா நான் வந்துட்டு எதுல வந்தேன்றது நம்ம ஒரு சிங்கிள் ஆளா நம்ம யோசிக்கலாம். தேன்னும் போது அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த கார் சொந்தமா இருக்க போறதில்ல. யாரோ ஒருத்தருக்கு தான் சொந்தமா இருக்க போகுது. அப்போ தேன்றது ஒரு பப்ளிக். இப்ப நிறைய பேரா இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல காருன்றது ஒரு ஜெனரல் வெஹிக்கிளா அந்த இடத்துல அமையறனால பை யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா we don't say buy my car or buy his bike. சோ இந்த மாதிரி அவனுடைய என்னுடைய மீன் பர்சனலா சொல்றப்போ பிரைவேட்டா ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டு போறப்போ அந்த இடத்துல பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இட் சவுண்ட்ஸ் வெரி அன்நேச்சுரல். ஸோ நேச்சுரலா இது சவுண்ட் ஆகாது. ஓகே. ஸோ எப்பெல்லாம் ஆன் அண்ட் இன் யூஸ் பண்ணணும்னு பாருங்க. வென் யூ மென்ஷன் அ பர்சனல் வெஹிக்கிள். ஸோ ஒரு பிரைவேட்டா அவனுடையது அப்படின்னு நம்ம பர்சனல் வெஹிக்கிள் சொல்றப்போ நம்ம வந்து ஆன் ஆர் இன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. யூஸ் ஆன் ஃபார் டூ வீலர்ஸ், யூஸ் இன் ஃபார் ஃபோர் வீலர்ஸ். புரியுதா? ஸோ பர்சனல் வெஹிக்கிள் தான். அந்த வெஹிக்கிள்ல வந்து இப்போ நான் வந்து என்னோட கார்ல போறேன் அப்படின்னா ஐ ஆம் டிராவலிங் இன் மை கார். நான் என்னுடைய கார்ல போறேன் பிகாஸ் இட் இஸ் ஃபோர் வீலர்.
கரெக்டா? இதே வந்து டூ வீலரா இருந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணணும். சோ இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கண்டிப்பா எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் வர்றப்போ you have to think about me. Okay? Right. So see here. He went there on my bike. We went to the mall in my car. So நாங்க மாலுக்கு என்னோட கார்ல போனோம். வீணா பண்றதுல நானும் இருக்கேன். நானும் இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் யூஸ் பண்றேன். பிகாஸ் இந்த இடத்துல தேல ஏன் நம்ம பை யூஸ் பண்ணோம்னா தேனா அவங்க போனாங்க. நான் போகல. ஓகேவா? அப்போ அவங்க ஏதோ ஒரு கார்ல போறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த இடத்துல வீன்ற போது அந்த வீக்குள்ளார நானும் இருக்கேன். என் கூட 2, 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வீணா நானும் இருக்கும்போது, அப்ப நான் என்னோட கார்ல போறேன்னா, அப்ப இன். காருனா 4 வீலர் யூஸ் பண்றோம். அப்ப இன். ஓகே. சோ 4 வீலர்னா இன், 2 வீலர்னா ஆன் ஃபார் பர்சனல் வெஹிக்கிள்ஸ். ரைட்? ஷி டிராவல்ட் ஆன் ஹிஸ் ஸ்கூட்டர். அவனுடைய ஸ்கூட்டர்ல ஷி டிராவல்ட் அப்படின்னா அப்போ அது அவனுடைய ஸ்கூட்டர். அப்ப அந்த இடத்துல ஆன் பர்சனல் வெஹிக்கிள் 2 வீலர். கரெக்டா? கிளியர்ல? சோ இந்த கான்செப்ட் வந்து புரியாம இல்ல யாருக்காச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. I'll explain it in a different video. Yeah. So next. So TNPSC 2011 Group 1B Service Assistant Commissioner in HR and CE. Again there were 5 questions. So already இங்க என்ன பார்த்தோம் 2 questions பார்த்தோம். இன்னொரு 3 questions இருக்கு. So totally 5 questions. Clear? So fill in the blanks with suitable preposition. The students should work hard to get dash the examination. So எக்ஸாம்ஸ் கடந்து போறதுக்கு கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஹார்ட் பண்ணணும். அப்ப கடந்து போகும்போது எது போகணும்? எக்ஸாம்ஸ் வழியா கடந்து போகணும். அப்ப த்ரூ. கரெக்ட்? மிச்சம் எதையுமே யூஸ் பண்ண முடியாது. ஆன் போட முடியாது. ஓவர் அதுக்கு மேல போக முடியாது. அபவுட் நோ, இட்ஸ் ராங். சோ அப்ப த்ரூ தான் கரெக்ட் ஆன்சர். தென் he is never tired dash working. அவன் வேலை பார்க்கறதுக்கு சளைச்சவனே இல்ல அப்படின்னு நம்ம சொல்றப்போ he is never tired at போட்டு பாருங்க நல்லாவே இல்ல. he is never tired at working தப்பு. he is never tired in working. இன்னும் எங்க யூஸ் பண்ணோம் நம்ம பார்த்துட்டோம். so off போட்டீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். he is never tired of working. he is never tired of singing. so ஒரு விஷயத்துக்கு புடிச்சு செய்யறப்போ அந்த இடத்துல நம்ம வந்து டயர்ட்னஸ் இருக்காது போது அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஆஃப் யூஸ் பண்ணணும். he is never tired from working. ஃப்ரம்ன்றது எங்க ஆரம்பிக்குதுன்னு கிடையாது. ஆரம்பிக்கிறத பத்தி நம்ம இங்க பேசவே இல்லை. இப்போ இந்த இடத்துல அது வரக்கூடாது. கிளியர்? நெக்ஸ்ட் பேருமா? ரைட். the glass is dash the floor. the glass is dash the floor. இப்போ அந்த கிளாஸ் வந்து எங்க இருக்கு? on the floor. ஃப்ளோர் மேல இருக்கு. கிளாஸ் வந்துட்டு ஃப்ளோர் மேல வச்சிருக்கோம். அப்போ on. so next பாத்தீங்க அப்படின்னா TNPSC 2011 Special Assistance in DBAC. ஸோ அதுல கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இந்த கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ 2011ல ஜென்ரலா எந்த கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் அதுல 5 கொஸ்டின்ஸ் மினிமம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இயர் ஆன் இன்க்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் ரெடியூசிங். ஓகேவா? ஸோ 3 கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2015ல 2 கொஸ்டின், 2013ல 2 கொஸ்டின் கேட்டாங்க. 2015ல இருந்து இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் ஒன் சிங்கிள் கொஸ்டின் ஃப்ரம் ப்ரெப்போசிஷன் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸை கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். தேர் இஸ் அ வால் டேஷ் த ஹவுஸ் அண்ட் த ட்ரீ. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் டேவிட் அண்ட் டேனியல் கொஸ்டின்ல. ஸோ 2 பேரை வச்சு கம்பேர் பண்ணும் போது என்ன சொல்ல போறோம்? அப்போ பிட்வீன். தேர் இஸ் அ வால் பிட்வீன் த ஹவுஸ் அண்ட் த ட்ரீ. ஸோ வீட்டுக்கும் மரத்துக்கும் நடுவுல ஒரு வால் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரியா? அண்டர் வராது. ஏன்னா அடியில எங்க போய் வால் இருக்கு போது. அது மாதிரி இன்னும் வராது. ஹவுஸுக்கும் ட்ரீக்கும் உள்ளார வால் வரப்போறது இல்ல. அது மாதிரி ஆஃப்டர்னா எதுக்கு 2 பேரை வந்துட்டு முன்னாடி கொண்டுட்டு வராங்க? அவங்க 2 பேரும் முன்னாடி சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஏதாவது சொல்லலாம் இல்லையா? சோ அப்போ ஆஃப்டரும் வராது. கிளியர்? சோ 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷனும் வருமா என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து ஆன்சர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த கரெக்ட் ஒன். ஓகே. சோ கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா யூ கேன் கெட் இன் டு த ரைட் ஆப்ஷன். ரொம்ப டஃப் கிடையாது ப்ரெப்போசிஷன். பட் ப்ரெப்போசிஷன் வில் ஆல்வேஸ் ஹாவ் அ ட்ரிக்கி கொஸ்டின். So fill in the blanks with suitable prepositions. So she traveled dash train to Delhi. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? பப்ளிக் வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆப்வியஸ்லி பை தான் யூஸ் பண்ணணும். she traveled by train to Delhi. clear? right. so next அதே TNPSC 2011 special assistance ல இருந்து again 3 more questions. so totally 5 questions இந்த பேப்பர்ல இருந்து கேட்டிருக்காங்க. Hari killed the snake dash a stick. ஹரி ஸ்னேக்கை எதை வச்சு கொள்றான்? with a stick.
ஸ்டிக்க வச்சு கொள்றான். வித் அப்படின்னா அது வச்சுக்கிறது, அது வச்சு கொள்றது. தென் fill in the blanks with suitable preposition. He married dash money. அவன் மணிக்காக மேரி பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். he married by moneyன்னு சொல்ல முடியாது. he married to money. மணிக்கு போய் கல்யாணம் கட்டி கொடுக்கற மாதிரி இக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. to அப்படின்னா இக்கு அப்படின்னு அர்த்தம். for அப்படின்னா இக்காக. ஓகேவா? அப்ப நம்ம இது கொஞ்சம் நமக்கு சூட்டபிளா இருக்கு. so he married for money. அவன் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்ப இக்காக. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க. ஐ ஷால் டூ இட் டேஷ் பிளஷர். நான் இத வந்து ரொம்ப சந்தோஷத்தோட பண்ணுவேன். பிளஷர். ஐ ஷால் டூ இட் வித் பிளஷர். வித் பிளஷர். சந்தோஷத்துடன் நான் அதை செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த இடத்துல த்ரூனா அதன் வழியா, சந்தோஷம் வழி. ஐ ஷால் டூ இட் த்ரூ பிளஷர் அப்படின்லாம் கிடையாது. ஐ ஷால் டூ இட் அட் பிளஷர். அட்ன்றது நம்ம இங்க யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஐ ஷால் டூ இட் ஆஃப் பிளஷர். ஸோ இது ஒரு நல்லாவே இல்லை. ஸோ அப்போ வித் போடுறப்பதான் உங்களுக்கு அது ரொம்பவே ஆப்டா இருக்கு. ஐ ஷால் டூ இட் வித் பிளஷர். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெப்போசிஷன்ஸ் பத்தி இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராதுன்னு நான் நம்புறேன். So if you have any doubts, you can put it in the comment section. I'll explain it in another video. See you in the next video. Thank you so much. Bye bye.